கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. காயங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத அல்லது எதிர்பார்க்காத காயங்கள், அது எதனால ஏற்படுது? இதைத்தான் கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரம் என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப்பை பார்த்து வந்துருப்பா. முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது நம்ம பதட்டப்படாம எத்தனை ரூபாய் காயின்ஸ் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா பாப்போம் நல்லா சேவ் பண்ணி. 5 months பேபிஸ் எல்லாம் மென்னு சாப்பிடணும்ன்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு தெரியாது. அது திணற போகும்போது நமக்கே தெரியும். திருப்பி அழ ஆரம்பிக்கும் போது திருப்பி உள்ள போய் இம்பாக்ட் ஆயிடுது. உணவுக்குள்ளாய் மூச்சுக்குள்ளாய் ரெண்டுமே பக்கம் தான் இருக்கு. நம்ம பக்கத்துல அந்த குழந்தைகளை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ரீகேப் முடிஞ்சு இப்போ நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. இல்ல, எனக்கு என்னன்னா நம்ம பாக்குறவங்களை ரொம்ப பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றோமோ அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடும். ஆனா இது பயமுறுத்துறதுக்காக சொல்றது கிடையாது, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. இதெல்லாம் எல்லா குழந்தைகளும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு நடந்திருக்குது. நடக்கிறதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தானே தவிர இது யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ இல்லைன்னா யாருக்குமே ஒரு விதத்துல உங்களை ஒரு உதற வைக்கிறதுக்காகவோ கிடையாது. ஆனா இதனால என்ன ஆகுது, நிறைய டைம் 2 விஷயம் ஆயிடுது. இப்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தை ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு நிறைய டைம் என்ன ஆகும், பெற்றோர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க குழந்தைய. அதுக்கப்புறம் குழந்தை எங்கேயும் விடுறது இல்ல, ஒன்னும் பண்ண விடுறது இல்ல. ரொம்ப காமன் தானே டாக்டர். ஒரு நம்ம தான் சொல்றோம் குழந்தைய பாத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறோம். அப்புறம் விடலைனாலும் தப்புன்னு நம்ம சொல்றது. அதுக்குன்ட்டு ஒரு சர்க்கிள் ஆஃப் செக்யூரிட்டி, இப்ப பேரண்டிங் கான்செப்ட்ல ஒரு சர்க்கிள் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் இங்க இருக்க ஒரு தாய் ஒரு தகப்பன் இங்க நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைய நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் அங்க வரைக்கும் நம்ம நடக்க விடுறோம். நாங்க இங்க நின்று பாத்துட்டு இருக்கணும். குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கணும். குழந்தைய சில விஷயங்கிறது கத்துக்கணும். எல்லாமே குழந்தைய விழுகாமையோ கத்துக்காம இருக்க போறது இல்ல. சோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து, பட் குழந்தைக்கு பயம் இருந்துச்சுன்னா திரும்பி பார்க்கும்போது நாங்க இங்க இருக்கணும். இல்ல குழந்தை விழுக போகுதுன்னா குழந்தை தூக்குறதுக்கு நான் அங்கே போய் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க கொடுத்திருக்கணும். தட் இஸ் கால்ட் சர்க்கிள் ஆஃப் செக்யூரிட்டி. பேரண்டிங்கோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதாவது ஒரு குழந்தைக்கான பாதுகாப்பை எல்லா நேரத்திலையும் பெற்றோர்கள் உறுதி செஞ்சுட்டு, அதே சமயம் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு எப்படி அந்த குழந்தைய தனியா விடணுமோ அந்த அளவுல விட்டுட்டும் அந்த பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து அந்த குழந்தை எதுவுமே பண்ண விடாம அந்த குழந்தையோட வளர்ச்சியை நம்மளே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா ஆக அந்த குழந்தைங்கிறது ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுது, ரொம்ப பதட்டப்படுது, ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சின்ன வயசு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், எங்கேயும் வெளியே விடுறது இல்ல, யாருக்கிட்டே பேச விடுறது இல்ல, விளையாட விடுறது இல்ல. பெருசா ஆக குழந்தை எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம், எல்லாத்துக்கும் ஒரு பயம். அதனாலே பிரச்சனை வந்துருது குழந்தைங்களுக்கு. இது தள்ளி நின்னும் கவனிச்சுக்கணும், கூட இருந்தும் கவனிக்கணும், தள்ளி இருந்தும் கவனிக்கணும். அப்படிங்கும்போது பெற்றோரா இருப்பதுங்கிறது ஒரு பெரிய கலை. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பெற்றோர் கையில தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப குழந்தைங்க அந்த வயசு நிறைய டைம் ஸ்கூலுக்கு போயிருவாங்க. 5-10 வயசு ஸ்கூலுக்கு போறனால உங்களுக்கு வீட்டுல இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ நீங்க அந்த ஈவினிங் டைம், அதுக்கப்புறம் நைட்டு குழந்தை தூங்க இருப்போம். மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் குழந்தைங்க வீட்டுல இருக்க போறாங்க. அந்த ஒரு 4 or 5 hours நீங்க அவங்கள கொஞ்சம் அந்த ஒரு சேஃபா கான்ஷியஸா நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அது ரொம்ப ஈஸியா பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளா இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி அது கரெக்ட் தாங்க. எங்க பாட்டி கிட்ட தான் குழந்தை விட்டுட்டு வேலைக்கு போனது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயும் போகாம விடாம பண்ணி என் பொண்ணு பாத்தீங்கன்னா ரோடு கூட இப்ப கிராஸ் பண்ண தெரியாது. 12th முடிச்சு காலேஜுக்கு போறா. குழந்தை நினைச்சேங்க. அதாவது எங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு போனனால அவங்க இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே இப்ப அவ அதே மாதிரி தான் இருக்கிறான், சைல்டு மாதிரி தான். ஓகே, அதாவது இன்னும் ரோட கிராஸ் பண்றதுக்குலாம் பயந்துட்டு தான் இருக்காங்க கூட தெரியாது. ஆனா அது ஒரு விதத்துல பாதுகாப்புன்னு பாதுகாப்பாவே வச்சிரவும் கூடாது. ஆமாங்க. பொத்தி வைக்க கூடாது. அதுதான் சொல்றோம். நான் சொல்ற அந்த கேப் சொல்றேன் இல்லைங்களா, நம்ம இங்க இருக்கணும், குழந்தை அங்க இருக்கணும், பாத்துட்டே இருக்கணும். குழந்தை திரும்பி எங்க கிட்ட அம்மா அப்பா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது நான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குழந்தை ஏதாவது பிரச்சனைக்கு போகும்போது நம்ம போய் தூக்குற அளவுக்கு இருக்கணும். அந்த ஒரு கேப் கண்டிப்பா குழந்தைக்கு கொடுக்கணும். நம்ம குழந்தை பின்னாடி இப்படியே நம்ம சுத்திட்டு இருக்க கூடாது. குழந்தை வளர்வது என்பது அந்த குழந்தையோட வளர்ச்சி, நாம வளர்த்துறது கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கான பாதுகாப்பை தள்ளி இருந்து நம்ம கண்டிப்பா உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வெரி குட். சோ அதனாலதான் அந்த மாதிரி குழந்தைய வளர விட்டு இருந்தோம்னா ஒருவேளை ரோடு கிராஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, சோ இப்ப பள்ளிக்கூடங்கள்ல காமனா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? நான் இருக்க போகும்போது அதிகமா கள்ள தூக்கி அடிச்சுக்கிட்டானுங்கிறது அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பள்ளிக்கூடங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டு பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இன்ஜுரியோட தள்ளி விடுறது, தள்ளி விட்டு இன்ஜுரி ஆகி வர்றது, இங்க இந்த இடத்துல ஹெட் இன்ஜுரி, ஐப்ரோ கிட்ட கட்டாயி அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஓகே. காம்பஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு இவங்க சாதாரணமாக மேக்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷன் வரும், அதனால அதில் வச்சு குத்திக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாது எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம்ன்றது அனிச்சை செயல் மாதிரி செஞ்சுருவாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதை சொல்லி சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு. கரெக்ட். இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதுல அந்த டிவைடர்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது எதுக்கு இருக்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. குத்துறதுக்குன்னே வச்ச மாதிரி 2 ஆணி வச்ச மாதிரியே இருக்குது. நான் உண்மையாலுமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியான தள்ளி விட்டு நடக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க, நான் ஒரு வாட்டி இப்ப யாரும் ஸ்லேட் பென்சில் யூஸ் பண்றது இல்ல. அது ஒரு முக்கியமான அந்த ஸ்டேஜ் நான் 2-3 குழந்தைங்க பாத்திருக்கேன். ஸ்கூல்ல இருந்து கொண்டு வருவாங்க ஸ்லேட் மூக்குக்குள்ள. அது என்ன ஆகுது, அது உள்ள போய் வீங்கிக்குது. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள குழந்தை வேற அழுது, அது வேற குழந்தை மூக்குல இருந்து தண்ணி வந்து அது இன்னும் கொஞ்சம் வீங்கி, அது ரொம்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெர்மோகால் பால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய டைம். அதுவும் இந்த மூக்குக்குள்ள போய் இந்த சும்மா ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க போல, அது அப்படியே அங்க அதுக்குள்ள எப்படி பூந்து விளையாடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல, அது போய் மூக்குல மாட்டுறது. அது ஈஸி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப உள்ள போய் ரொம்ப குட்டியா இருந்துச்சு, அவங்க பிரீத் பண்ண மேல போயிரும், ஃபோர்செப்ஸ் உள்ள போகாது. அதுக்கப்புறம் இவங்கள குழந்தைங்கள இருந்து என்ன எடுத்தாலும் குழந்தை பதட்டப்படாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழுது அதுக்குள்ள அங்க அம்மா அழுகிறத பார்த்து இவங்க சொல்ற மாதிரி குழந்தை இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருது. அதுவும் நான் குழந்தைங்களோட அதுக்கப்புறம் காமன்ங்கிறது விளையாடும் போது, ஸ்பெஷலி ஸ்டெப் ஓடும் போது விழுந்து இதாகுது. இதெல்லாம் குழந்தை எப்படி எஜுகேட் பண்றது டாக்டர்? என்ன எஜுகேட் பண்ணும் பள்ளிக்கூடத்துக்கு? இப்ப குழந்தைகள் போன வாரம் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம இப்ப சமீபத்துல பேக் டு ஸ்கூல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். நம்ம இப்ப குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கியிருக்காங்க. இந்த குறிப்பா வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம், ஒரு 6வது 7வதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்குள்ள வந்து ஓரளவுக்கு இது வந்துடுது. இந்த ஓடுறது இதெல்லாம் கூட ஸ்டெடியா இருந்துக்கிறாங்க. இது கம்மியா, இந்த 15 வயசுக்கு கம்மியா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, 10வது கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு வந்து வேகம் அதிகமாவே இருக்கும். ஓடுவாங்க, இடிச்சுக்குவாங்க, இல்ல விளையாடும் போது. இது எப்படி அந்த குழந்தைகளை எஜுகேட் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி எந்த விதத்துல வந்து பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி தயார் பண்ணி அனுப்பணும்? இல்ல இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஜுரிஸ்ல இருந்து தவிர்க்கிறதுக்கான தயாரிப்புகளை அந்த டீச்சர்ஸ் எடுக்கணும்? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டனிங் போது 2.5 வயசு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கணக்கு எடுத்துட்டோம்னா 5.5 5.5 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு நார்மலா அந்த ஓடுறதுங்கிறது காமன். அதை நம்ம அவங்க கிட்ட சொல்லதான் முடியும். அவங்கள நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட், அது ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணது. பெல் அடிச்சதுன்னா எல்லா பேக் எடுத்து அடிச்சு பிடிச்சி யார் பக்கத்துல இருக்கான்னு பாக்குறதுல எல்லாரும் அந்த பேக் வேற வச்சு அந்த பேக்னாலே நிறைய பேருக்கு விழுந்திருக்காங்க. மெயினா என்ன பண்ணோம்னா கிளாஸ் ரூம்ல கிளாஸ் டீச்சர்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்கூல் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கம்மியா குழந்தைங்களை அமுச்சு விடணும். டீச்சர்ஸ் தான் பண்ண முடியும். ரொம்ப எல்லாரையும் ஒரே டைம்ல விடக்கூடாது. அந்த ஒரு 20-30 குழந்தைங்க ஒரே டைம்ல கடகடன்னு ஓடும் போது அவங்களுக்கு அங்க இங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் அவங்களை விடணும். பிளே கிரவுண்டும் பாத்தீங்கன்னா as much as possible கொஞ்சம் பிளேனா இருக்கணும். ரொம்ப ஸ்டெப்ஸ் அங்க எங்கேயும் ஜம்ப் பண்ணி விழுகிற மாதிரி. கிளாஸ் ரூம்ஸும் ரொம்ப ஸ்டெப்ஸ் இல்லாம கொஞ்சம் வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். இந்த ரொம்ப ஸ்டெப்ஸ்ல இருந்தாதான் அவங்க போய் அங்க விழுகிற சான்சஸ் இருக்கு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்க் ரொம்ப பக்கத்துல வைக்க கூடாது, கொஞ்சம் கேப்ல வைக்கணும். அப்போதான் அவங்களுக்கும் ஏதாவது அவங்க சொல்ற மாதிரி காம்பஸ், டிவைடர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆகும்போது டக்குன்னு போய் குத்துற சான்சஸ் ரொம்ப. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு தூரமும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அவங்களுக்குள்ள உட்கார டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இப்படி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும். ஒரு பெஞ்சுக்கு இன்னொரு பெஞ்சுக்கும் டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். குழந்தைங்க கிட்ட நான் படிக்கும் போதுல ஒரு பெஞ்ச்ல 3 பேர் உட்காரலன்னா அதுல 6 பேர் ஏறி உட்காந்துருப்போம். ஒருத்த மடியில ஒருத்த உட்காந்து இருக்க மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்டே நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க கிட்டே சொல்லலாம், இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் நம்ம சும்மா ஊசி போடணும், தையல் போடணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ரஃபா ஒரு வாட்டி சொல்லிக்கிறதும் நல்ல விஷயம் தான். அதாவது எஜுகேட் பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு. எஜுகேஷன் தான் இது. எல்லாமே பேரண்ட்டுக்கும் எஜுகேட் பண்ணணும், கிட்டுக்கும் எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஜுரிஸ்ங்கிறது கண்டிப்பா ப்ரெடிக்டபிள்னு சொல்லுவோம். ஆகலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அடுத்தது ப்ரிவென்டபிள். கண்டிப்பா இதை நம்ம தடுக்க வைக்கலாம். எப்படி தடுக்கலாம் டாக்டர்? காமனா எல்லா இன்ஜுரிஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு எஜுகேஷன், சைல்டுக்கு எஜுகேஷன். வாட் நம்ம எப்படி எஜுகேட் பண்ண போறோம்? அதுதான் அரம்சையினுடைய நோக்கமே. லெட் அஸ் எஜுகேட் தி பேரண்ட்ஸ் ஆன் திஸ். இப்போ எஜுகேட் அப்படி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா
குழந்தைங்களுக்கு ங்கிறது நம்ம கண்டிப்பா வீடியோ மூலமா either through வீடியோஸ் இல்லனா குழந்தைகளை கற்றுக் கொடுக்கலாம். கத்து கொடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் போட்டோஸ் போட்டுட்டு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் காமிச்சிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் புரியும். நம்ம சொல்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு 2 போட்டோஸோ இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, இல்லனா இந்த குழந்தைக்கு ஆனா இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இன்க்வெஸ்டிவ் ஆகி அதை ட்ரை பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரேர். ஒரு 5% குழந்தைங்க தான் இன்க்விசிட்டிவா ட்ரை பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா வேற குழந்தைங்களுக்கு அது ஒரு லெசனா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி குழந்தைங்க விழுந்து அடிப்பட்ட குழந்தைங்களை பேச வச்சீங்கன்னா, நான் இப்படி விழுந்து அடிப்பட்டு எனக்கு ரொம்ப இது வலிச்சுது, எனக்கு இப்படி ஆச்சு, அந்த குழந்தை சொல்லும் போது அந்த குழந்தைங்க நல்லா எடுத்துக்கணும் நாங்க சொல்றதுக்கு பதிலா. they will believe the child better. இந்த மாதிரியான வீடியோஸ் குழந்தைங்களுக்கு நடந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு இப்படி பண்ணினா இவ்வளவு பெருசா அடிபடும், இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறது சொல்லணும். பேரண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடிய பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னு வைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க கிட்டயும் ஒரு ஐடியா இந்த மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் இது பிரிவென்டபிள், இதெல்லாம் நீங்க பண்ணலாம். நிறைய இடத்துல இப்ப லீஃப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆபீசஸ்ல எல்லாம், உங்களுக்கு டாக்டர்ஸ் கிளினிக் எல்லாம் போனீங்கன்னா கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க லீஃப்லெட்ஸும் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் பேரண்ட்ஸ்க்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏரியா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ வீடோ சரி ஸ்கூலோ சரி அந்த ஏரியாவை நீங்க சேஃபா வச்சிருக்கணும். குழந்தைங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், மெடிசனை நீங்க ரேக்ல வைக்கிறதுமா, ஷார்ப் ஐட்டம்ஸை நீங்க பக்கத்துல இங்க வைக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுங்குற மாதிரி அந்த ஐட்டம்ஸ்ங்கிறது பாப்பாவோட கையில எட்டுற அளவுக்கு வைக்காதீங்க. ஏறுற மாதிரி ஸ்டூல்ஸ் சேர்ஸ் பக்கத்துல வைக்காதீங்க அந்த ஸ்டேஜ் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸை கண்டிப்பா நம்ம ஏரியாவை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணணும். வீட்டுக்குள்ள வெளியிலங்க போகும்போது குழந்தைய வந்து வெளியில விட போகும்போதே கண்காணிப்போட தான் இருக்கணும். அந்த குழந்தையோட வயசை கருதி அது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். 5 years ஓல்டு கேர்ள் இப்போ ரீசெண்டாக நடந்த 3 month பேக் பாப்பா விளையாடின்னு இருக்கா, அம்மா அப்பா எல்லாம் துணி துவச்சி டீ பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா வந்து சூச்சு போயிட்டா. ஸோ நீ போய் வந்து பேண்டீஸ் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேண்டீஸில் ஒரு பள்ளி இருந்திருக்கு, தெரியவே இல்லை. ஸோ பாப்பா எடுத்து பேண்டீஸை போட்டுவிட்டோம். ஸோ அந்த பள்ளி வந்து பேர்த்து கேனக்குள்ளே போய் பாப்பா இறந்துட்டாங்க ரீசெண்டாக. மை குட்னஸ், இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு. ஓகே, இது கேட்கும் போது மனசுக்கு பதட்டம் தான் வருது. ஆனா ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு, என்னன்னா எல்லா நேரமும் வந்து ஒரு குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா பெற்றோருடைய கண்காணிப்புலயே இருக்கணும். பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய விட்டாலும் கூட, அதாவது அது வளர்றதுக்கு விட்டாலும் நம்ம பார்வைங்கிறது அந்த குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதா ஒரு விஷயம் முக்கியமா படுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதான ஒரு விஷயம். அது இந்த இன்ஜுரிஸ்ல வந்து இன்னொரு விதம் இருக்கு டாக்டர், அது பெற்றோர்கள் பண்ற இன்ஜுரிஸ். இது நம்ம பெற்றோர்கள் பண்ணது கூட சொல்லியாச்சு. ஆனா இதுல முக்கியமான ஒரு இன்ஜுரி என்னன்னா, அந்த மருந்து கொடுக்க தெரியாம அளவு தெரியாம கொடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது நீங்க எதுவும் பார்த்தது இருக்குதுங்களா? இந்த மருந்தே வந்து ஆபத்தா போன விஷயங்கள். குரோசின் நார்மலா நம்ம எல்லார் வீட்லயுமே வச்சிருப்போம். வீட்டுல எல்லாம் குரோசின், பாராசிட்டமால் மாதிரியான விஷயங்கள். இப்போ ஃபீவர்னா நம்மளே பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க, ஃபர்ஸ்ட் எய்டாக கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்த்துருப்பாங்க. ஒரு 4 monthsக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க பாப்பாவுக்கு. அந்த குரோசின் எப்போவுமே வந்து 15 mg per kg per dose. ஒரு தடவைக்கு வந்து 1 கிலோ பாப்பா இருந்ததுன்னா அதுக்கு 15 mg. அதுதான் நம்ம டாக்டர்ஸும் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து 3 months கழிச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ஆமாம், அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இவங்க கம்மியான டோஸ்லேயே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இன்னும் ஃபீவர் கம்மியே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது வந்து ஃப்ரீக்வன்சி 6 hours ஒன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது. கம்மியாகலன்ட்டு என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், மறுபடியும் 3 hours மறுபடியும் ஒரு டோஸு கொடுக்கும்பொழுது அது ஓவர் டோஸ் ஆயிரும். அந்த மாதிரி குரோசின் ஓவர் டோஸ் நிறைய பேபிஸ்க்கு கொடுத்து. குரோசின்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, அதுல 3 டைப் வருது. ஒன்னு டிராப்ஸ், ஒன்னு 120 mg டானிக், இன்னொன்னு 250 mg. ஸோ பேசிக் அதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது வேரி ஆகுது. நிறைய டைம் என்ன ஆகும், ஒரு வீட்ல 2 குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ வெயிட் பொறுத்து, அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோ இருக்காங்கன்னா அந்த வெயிட் பொறுத்து தான் நாங்க அக்கார்டிங் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோ குழந்தைன்னா 120 mg 5 மில்லி கொடுப்பாங்க. அதே நீங்க 250 mg 2.5 மில்லி தான் கொடுக்கணும். ஓகே, அதாவது அந்த குழந்தை அந்த மருந்தினுடைய அளவு அந்த குழந்தையினுடைய எடையை பொறுத்து மாறுபடுது. ஆனா என்ன பண்ணுவாங்க இவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 250, ஒரு அண்ணா இருப்பான், அண்ணா வந்து பெரிய பையன், அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மருந்து அளவை குழந்தை சின்ன பையன் இருப்பான் அவனுக்கும் கொடுத்துறது. அது ஒரே லெவல், அது அதிகம் இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ
அதை நீங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, நிறைய டைம் டக்குன்னு ஒரு நாள் ஜுரத்துல யாரும் டாக்டர் கிட்ட டக்குன்னு கூட்டிட்டு போறது இல்ல. 2 நாள் ஆதரவு வச்சு பார்த்து கரெக்டா இந்த ஜுரம் வரதே ரொம்ப சின்சியரா கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு கொண்டு போறதுக்குள்ள லிவர்ல பாதிச்சு அதனால நிறைய பிரச்சனைங்க, ஸ்பெஷலி இந்த குரோசன் மெடிசன்னாலேயே, பாய்சனிங்னால, பாராசிட்டமால் பாய்சனிங் நிறைய கேசஸ் பார்த்தாச்சு நாங்க. அடுத்தது என்ன, இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, போய் மெடிக்கல் ஷாப்லயோ இல்லைன்னா பக்கத்து வீட்டு பையனுக்கு அந்த மருந்து கொடுத்தாங்கன்னு அந்த மருந்தை தூக்கிட்டு வந்து அந்த டோஸோ இந்த குழந்தைக்கு கொடுக்குறது. ஓகே, அது வயிற்று பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப காமனான ஒரு விஷயமாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. ப்ரூஃபன் சிரப், அதாவது பெயின் கில்லர். பெயின் கில்லர். ஓகே. அவர் பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸோ டோஸ் ஓவர் கொடுத்துருவாங்க. பாப்பா நல்லா ஸ்லெப் தூங்கிடுவாங்க. காலைல கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் தான் எழுந்திருப்பாங்க. இன்டேக்கே இருக்காது பாப்பாவுக்கு, அவுட்புட் இருக்காது. பாப்பா டீஹைட்ரேட்ல போயிடுவாங்க, டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. ஆமா, கரெக்ட். இது ஒண்ணு நடக்கும். இந்த சளி மருந்தும் சரி வலி மருந்தும் சரி நல்லா தூக்கம் வர வைக்கும். அது வந்து அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டா அந்த குழந்தை தூங்குறது அளவுக்கு அதிகமா தூங்கி சாப்பிட முடியாம ரொம்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சளி மருந்தும் சரி வலி மருந்து ரெண்டுத்துக்குமே அதை நம்ம பாக்குறது ரொம்ப காமன். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அவங்களே எஜுகேட் பண்ணிக்கணும். மொதல் விஷயம் வந்து என்னன்னா, இந்த மருந்துங்கிறது வந்து எவ்வளவு அளவு கொடுக்கணுங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பா. ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இப்ப டாக்டர் சொல்றாங்கன்னா நிறைய டைம் என்ன ஆகணும், குழந்தை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட போகும்போது குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க நிறைய டைம் அவங்க கரெக்டா கேட்கறது இல்ல. பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கோ அது நிறைய டைம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதிருக்குன்னு அவங்கனால அது புரியாது. கண்டிப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்க, மருந்து வாங்குற இடத்துல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க கரெக்டா சொல்லலாம், தப்பா கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இவங்களாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தப்பா கொடுக்குற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ தெரியாதுன்னா நீங்க அங்கேயே நர்ஸ் கிட்டயோ டாக்டர் கிட்டயோ ஹாஸ்பிட்டல்ல கிளியரா கேட்டுட்டு 5 மில்லியா 2.5 மில்லியா என்ன மில்லியோ எவ்வளவு வாட்டி 3 வேலையா 4 வேலையா கிளியரா கேட்டுக்குங்க. ஒரு சும்மா அப்படியே நம்ம கொடுத்துட்டு பிரச்சனை வர சான்சஸ் நம்ம கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து என்னன்னா டாக்டர்ஸ்ட வந்து தெளிவா கேட்டுக்கிட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கேட்டுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் வந்துடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேள்விகளை வந்து. அதுக்கப்புறம் வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க 2 பேரோட மெடிசன் தனித்தனியா வைங்க. எல்லா மெடிசன்ஸும் ஒன்னா வைக்காதீங்க. ஒரு பெரிய பாப்பா 10 வயசு பாப்பாவோட மெடிசன்ஸ் ஒரு டப்பாலையும் சின்ன பாப்பாவோட மெடிசனை ஒரு டப்பாலையும் வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மிக்சிங்கோ இல்லைன்னா என்ன அளவு கொடுக்கறதோ அது உங்களுக்கு கரெக்டா கொஞ்சம் தெரியற சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ பிரிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். மருந்துகளை வந்து சார்ட் பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சுக்கிறதும், பெரியவங்களோட மருந்து குழந்தைங்களோட மருந்து இல்ல குழந்தைங்கள 2 குழந்தைகள் இருக்கும்போது பாப்பா பெரியவங்க நம்ம சாப்பிடுற மாத்திரைங்களும் தனியா வைக்கணும். எல்லாம் ஒன்னா வச்சீங்கன்னா அதுக்கு குழந்தைங்க எடுத்து சாப்பிடுறது கூட பிரச்சனையா இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் இருக்கு. மருந்தே வந்து ஆபத்தாகிறதுக்கான விஷயங்களும் இவ்வளவு இருக்க போகும்போது நம்ம வந்து எப்படியெல்லாம் குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிற விஷயம் இன்னுமே தொடர்ந்து பேசுறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ டாக்டர், மருந்தே கூடவும் ஆபத்தாக கூடும் அதிகமா போச்சுன்னா அப்படிங்கிறது. ஸோ எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெற்றோர் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறது. இது மறுபடியும் சொல்றோம், எந்த ஒரு நோக்கமும் இந்த பெற்றோர்களை பயமுறுத்துவதற்காக கிடையாது இந்த நிகழ்ச்சி. உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுப்பது அல்லது உங்களை இன்னும் மேல உங்க குழந்தை மேல நீங்க எப்படி கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த விதத்துல குழந்தை கைக்கு எட்டாம எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி வைக்கணுங்கிறதையும், இன்னும் சொல்ல போனா குழந்தை விளையாட போற இடத்துல எப்படி பாதுகாப்பா பாத்துக்கணுங்கிறதையும், பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய எப்படி நீங்க எஜுகேட் பண்ணி அனுப்பணும், பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க குழந்தைய என்னெல்லாம் சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இந்த சில வாரங்களாக பார்த்து வந்தோம். இந்த நோட்ல நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிருப்பீங்க அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இது அறம் செய், நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. மீண்டும் சந்திப்போம்.